நான் ஏன் அலையணும் அவர்கிட்ட? எனக்கு என்ன அலைய வேண்டிய அவசியம் இருக்கு? நான் என்ன மாதிரி ஒருத்தனையே இவர்கள் அழக்கழிக்கிறார்கள். அப்போ சேர்க்கறதுக்கு அப்போ நொந்து போயிடுவோம் நம்ம. அப்போ சேர்றதுக்கு என்ன மாதிரி ஒருத்தனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வாங்க உள்ள வாங்கன்னுவேன். முதல்ல வாங்க எல்லாம் வாங்க. நான் போஸ்டிங் கேட்கல, உள்ள வாங்க மோட்டிவேட் பண்ணுவேன். வாங்க. அப்போ மோட்டிவேட் பண்ணா பசங்க என்கரேஜ்மெண்ட் பண்ணா நல்லா இன்னும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இது மாதிரி அலைய விட்டீங்க வச்சுக்கோங்களேன், அந்த பாஜக மீதே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அட போடான்னு விட்டுரும். அதனாலதான் இந்த மாதிரி ஆட்களால் தான் கட்சி வளராமல் இருக்கிறதுன்னு ஓப்பனா சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. அதாவது தமிழகத்தை அரசாள போகும் அடுத்த முதல்வர் ஜாதகம் இதோ. இப்போ அந்த ஜாதகம் இப்போ டிஸ்பிளேல வரும். என்னது அடுத்த முதல்வர் ஜாதகம் இதோவா? யார் இவரு? சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. மீண்டும் திமுக தான் வரும், இல்ல டிவிக்கு விஜய் தான் வர போறார் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுவும் போக நிறைய பேர் எவ்வளவோ ஜோசியர் சொன்னாங்க ஸ்டாலின் வரமாட்டாரு சொன்னாங்க, ஆனா மறுபடியும் ஸ்டாலின் தான் வந்தாரு. ஐயா சாமி, நான் ஜோசியம் சொல்லல, ஞானம்ன்றது வேற. உனக்கு அது புரியுமா புரியாதான்னு தெரியாது. இது பதிவு ஐயா, ஓகே, இது பதிவு. அதே போல நிறைய பேர் இப்ப ஜோதிடர்கள்லாம் அது என்னுடைய ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கணிப்பு அனுப்பிச்சிருந்தீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஒரு தகவல் அனுப்பியிருந்தீங்க. இப்போ ஸோ நான் அதில் என்ன சொல்றேன்னா, என்னுடைய கணக்கை வச்சே நீங்க சொல்லக்கூடாது. நான் வந்து வீடியோவில் பேசியிருப்பேன், இது மாதிரி என்னோட தந்தை நல்லா இருந்தார், சிறப்பாக இருந்தார் அதுக்கு பிறகு அப்படின்னு. அப்போ சுக்கிர தேசையில் உங்கள் தந்தை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தார். அப்புறம் சூரிய தேசையில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூரிய தேசம் ஆரம்பிக்கும் போது உங்கள் அப்பா வந்து மொத்தமாக எல்லாத்தையும் பணத்தை இழந்திருப்பார் அப்படிலாம். ஐயா சாமி, அது என்னுடைய ஜாதகம் கிடையாது. அது ஒரு வருங்கால முதல்வர் ஜாதகம், ஒரு பெரிய கிளைண்ட்டுக்கு நான் பார்த்த ஜாதகம். இப்போ இந்த ஜாதக கட்டத்தை திரையில பார்க்கலாம். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இப்போ நிறைய பாரம்பரியமான ஜோதிடர்கள் இப்போ தவறா எடுத்துக்க வேண்டாம். அதாவது நான் விதண்டாவாதம் பண்ண விரும்பல. நிறைய பேர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்க, தகவல் அனுப்புனீங்க. இப்போ அப்புறம் ஜோசியம் பார்த்துட்டு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணீங்க. அப்போ என்கிட்ட பேசணும்னு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. ஐயா நான் திமிரு பிடிச்சவன், அதனால நான் பேச மாட்டேன். நான் வந்து எப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குங்க, இன்டெலிஜென்ஸ்